ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषते भवरोहिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणம் யுத்தகாண்டம் சர்க்கம் 60. ராவணன் கும்பகர்ணனை எழுப்புவித்தல். அப்போது அரக்கர்களின் அரசனான ராவணன் லங்கையில் புகுந்து ஸ்ரீராமருடைய பாணத்தை நினைந்து அஞ்சினவனாக தனது செருக்கு குலைந்து மனம் குழம்பியவனானான். சிங்கத்தினால் யானை போலவும் கருடனால் பாம்பு போலவும் ஸ்ரீராமரால் ராவணன் அவமானம் அடைந்தான். அந்த அரக்கன் பிராமணனது சாபம் போல் ஜொலித்துக் கொண்டும் மின்னல் போல் மின்னிக் கொண்டும் வந்த ராமருடைய பானங்களை நினைந்து நினைந்து துக்கிக்கலானான். பிறகு ராவணன் திவ்யமானதொரு சிறந்த பொன்னாசனத்தில் மீது வீற்றிருந்து அரக்கர்களை பார்த்து பின்வருமாறு சொல்லலானான். நான் இதுவரையில் செய்திருந்த சிறந்த தவங்கள் யாவும் வீணாயின. மகேந்திரனுக்கு ஒப்பான என்னை மானிடன் ஒருவன் வென்றானே. பிரம்மதேவர் மானிடரிடமிருந்து உனக்கு பயம் உண்டாகும் என்று அறிவாய் என்று கடுமையாக சொன்ன வாக்கியம் இப்போது என்னிடத்தில் பலித்துவிட்டது. அவரது வாக்கு தவறாததென்றோ? நான் தேவர், அசுரர், கந்தர்வர், யக்ஷர், ராட்சசர், பன்னகர் என்ற இவர்கள் ஒருவராலும் என்னை கொல்ல முடியாதென்று வரம் பெற்றேனே அன்றி மானிடரால் கொல்லப்படாமல் இருக்கும்படி வரம் பெறவில்லையே. இக்ஷ்வாகு குலத்தவனான அனரண்யன் என்பவன் அரக்கப்பதரே, தாழ்ந்த குலத்தோனே, துர்புத்தியே, உன்னை உனது குமாரர், மந்திரிகள், சேனைகள், குதிரை பாகர்கள் என்ற இவர்களுடன் போரில் வதை செய்ய போகிற புருஷன் என் குலத்தில் பிறக்கப் போகிறான். இது திண்ணம் என்று முற்காலத்தில் சபித்தானே. அவ்வாறே அக்குலத்தில் பிறந்த தசரதனுடைய குமாரனான ராமன் மானுடனாக பிறந்தான் என்று எனக்கு தோன்றுகிறது. நான் முன்னொரு காலத்தில் வேதவதி என்பவளை பலாத்கரித்த போது அவள் என்னை சபித்தாள். அந்த உத்தமிதான் இப்போது சீதை என்ற பெயருடன் ஜனகனுடைய வம்சத்தில் வந்திருக்கிறாள் என்றும் எண்ணுகிறேன். உமை, நந்தீஸ்வரர், ரம்பை, வருணகன்னிகை என்ற இவர்கள் தவ மகிமையினால் என்னை குறித்து எவ்வவ்வாறு சொன்னார்களோ அவ்வப்படியே விளைந்தது. முனிவர்கள் பேச்சு பொய்க்காததென்றோ? ஆகையால் இவைகளை எல்லாம் அறிந்து சத்ருவை ஜெயிக்க வேண்டிய தொழிலில் அவதானமாக இருங்கள். அரக்கர்கள் இப்போது கோபுரங்களின் மேலும் கோபுரங்களின் பக்கங்களிலே போர் வீரர்கள் உலாவுவதற்காக ஏற்பட்டுள்ள இடங்களிலும் இருந்து கொண்டு இந்நகரத்தை பாதுகாக்க வேண்டும். ஒப்பற்ற கம்பீரமுள்ளவனாய் தேவதானவர்களின் செருக்கை அடக்குகிறவனான பிரம்மதேவருடைய சாபத்தால் தூங்குகின்றவனான அந்த கும்பகர்ணனை எழுப்புங்கள் என்றான். மகாபலசாலியாகிய அந்த ராவணன் தான் தோல்வியடைந்ததையும் பிரகஸ்தன் வதைக்கப்பட்டதையும் நினைந்து கும்பகர்ணன் வெகு பயங்கரமாக பலமுடையவன் என்பதையும் ஆலோசித்து அவனை எழுப்பும்படி கட்டளையிட்டான். அந்த ராவணன், கோட்டை வாயில்களை ஜாகிரதையாக பாதுகாவல் செய்யுங்கள், மதில்களின் மேலேறி காவல் இருங்கள், உறக்கத்தில் வசப்பட்டுள்ள கும்பகர்ணனை எழுப்புங்கள். இவனோ காலத்தின் கொடுமையால் மெய்மறந்து இனிதாக தூங்குகிறான். இவன் சிலவேளை 9, சிலவேளை 6, சிலவேளை 7, சிலவேளை 8 மாதங்களாக தூங்குகிறான். யுத்தம் தொடங்கிய 9 நாளைக்கு முன்புதான் ஆலோசனை செய்துவிட்டு இவன் தூங்க ஆரம்பித்தான். ஆகையால் மகாபலம் பொருந்திய இந்த கும்பகர்ணனை சடுதியில் எழுப்புங்கள். அரக்கர்களுக்குள் பிரதானனாய் பெருந்தோல்வழி படைத்த இவனோ போரில் வானரர்களையும் அந்த ராஜகுமாரர்கள் இருவரையும் சடுதியில் வதைப்பான். இந்த கும்பகர்ணன் போருக்கே ஒரு வெற்றி கொடி போன்றவன், அரக்கர்களுக்கெல்லாம் மேலானவன். ஆனால் அறிவின்மையால் நாட்டு சுகத்தில் விருப்பம் கொண்டு எப்பொழுதும் தூங்குகிறான். கும்பகர்ணன் எழுந்தானாயின் இந்த கொடிய போரில் ராமனால் நான் தோல்வி அடைந்த துக்கம் நீங்கிவிடும். நான் இவ்விதமான சங்கடத்தில் இருக்கும்போது உபகாரம் பண்ணாவிட்டால் இந்திரனுக்கு ஒப்பான பலமுள்ள இந்த கும்பகர்ணனால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்றான்.
அரக்கர்களும் அந்த ராவணன் சொன்னதை கேட்டு காலமில்லாத காலத்தில் அவனை எப்படி எழுப்புவது என்று மிகவும் மனம் குழம்பினவர்களாகி கும்பகர்ணனுடைய இருப்பிடத்திற்கு சென்றார்கள். ராவணன் கட்டளைகளை பெற்ற அரக்கர்கள் மாம்சங்களை புஜித்துவிட்டு கந்தங்களையும் புஷ்பங்களையும் உணவுகளையும் அவனுக்காக எடுத்துக்கொண்டு விரைவாகச் சென்றார்கள். 1 யோஜனை விசாலம் உள்ளதும் அழகாக விளங்குகிறதும் 4 திக்குகளிலும் மிகுதியாக வாசனை வீசுகின்றதும் பெரிய வாயில் அமைந்ததுமான கும்பகர்ணன் தூங்குகின்ற அந்த குகைக்குள் புகுந்து மகாபலசாலிகளான அரக்கர்கள் கும்பகர்ணனது மூச்சுக்காற்றால் தூக்கி எறியப்பட்டவர்களாய் வெகு சிரமத்தின் மேல் நேராகச் சென்று மிக்க முயற்சியுடன் நுழைந்தார்கள். பொன்மயமான அழகிய இனிய அக்குகைக்குள் அவர்கள் நுழைந்ததும் வெகு பயங்கரமான தோற்றத்துடன் அந்த அரக்க புலி படுத்திருப்பதை கண்டார்கள். பர்வதம் ஒன்று சிதறி கிடப்பது போல் பெரும் குரட்டையுடனே படுத்து உறங்குகின்ற பெரும் தூக்கக்காரனான அந்த கும்பகர்ணனை அந்த அரக்கர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எழுப்பலானார்கள். நேராக வளர்ந்த உரோமங்களால் மூடப்பட்ட தேகமுடையவனாய் பெருமூச்செறியும் சர்ப்பத்திற்கு ஒப்பானவனாய் பெரும் குரட்டையால் எல்லோரையும் பயப்படுத்துபவனாய் பயங்கரமான உருவத்துடன் கூடியவனாய் பயங்கரமான மூக்குள்ளவனாய் பாதாள லோகம் போல விசாலமான முகமுள்ளவனாய் தனது தேகம் முழுவதும் படுக்கையில் பதிந்தவனாய் மாம்ச ரத்தங்களின் நாற்றம் வீசப்பெற்றவனாய் பொன்னால் செய்யப்பட்ட தோல் வளைகளை அணிந்தவனாய் கிரீடம் தரித்தவனாய் மகாபலம் பொருந்தினவனாய் சத்துருக்களுடைய வல்லமையை அடக்குகின்ற அரக்கப்புலியாகிய கும்பகர்ணனை கண்டு மகா தைரியசாலியான அந்த அரக்கர்கள் அந்த கும்பகர்ணன் முன்பாக அவனுக்கு திருப்தியுண்டாகும் பொருட்டு மான்கள், எருமைகள், பன்றிகள் என்ற இவைகளின் மாம்சங்களை மேருமலை போல் குவியலாக குவித்தார்கள். அன்னக்குவியலையும் ஆச்சரியமாக குவித்தார்கள். பின்னும் அந்த அரக்கர்கள் குடங்குடமாக இரத்தத்தையும் பலவித மத்தியங்களையும் அந்த கும்பகர்ணன் முன்பாக நிறைத்து வைத்தார்கள். சிறந்த சந்தனத்தை அவன் மேல் பூசினார்கள். இயற்கை நறுமணம் கமழும் திவ்ய புஷ்பமாலைகளை கொண்டு அவன் தேகத்தை மறைத்தார்கள். திவ்ய பரிமளமுள்ள தூபங்களை கொண்டு புகைத்தார்கள். சத்துருக்களை தபிக்கச் செய்யும் அவனை பலவாறு ஸ்தோத்திரமும் பண்ணினார்கள். அரக்கர்கள் அடிக்கடி மேகங்கள் போலவும் கர்ஜித்தார்கள். சந்திரன் போல் வெண்ணிறமாக விளங்கும் சங்கங்களை ஊதினார்கள். இவ்வளவு செய்தும் கும்பகர்ணன் எழுந்திராமையால் கோபம் கொண்டவர்களாய் அரக்கர்கள் எல்லோரும் ஒருங்கு சேர்ந்து கத்தினார்கள். சிங்கநாதம் செய்தார்கள். அவனை கைகளால் தட்டி எழுப்பினார்கள். அவன் உடம்பை புரட்டி புரட்டி பார்த்தார்கள். அவன் எப்படியாவது எழுந்திருக்க வேண்டும் என்று பெரும் சப்தம் செய்தார்கள். அவர்கள் சங்கவாத்தியம், பேரிகை, பனசம் என்ற இவைகளை முழக்கியும் கைகளை தட்டியும் கர்ஜித்தும் சிங்கநாதம் செய்தும் உண்டாக்கிய சப்தத்தால் பறவைகளெல்லாம் அஞ்சி நடுங்கினவாய் எல்லா திசைகளிலும் உருந்து ஓடியும் ஆகாயத்தில் பறந்தும் தமது பயக்காரணம் நீங்காமையால் பூமியில் விழுந்தன. எவ்வளவு பெரும் சப்தமிட்டும் பெரும் சரீரமுடைய அந்த கும்பகர்ணன் எழுந்திருக்காமல் இருக்கவே அந்த பெரிய அரக்கர்கள் எல்லோரும் முசுண்டி, உலக்கை, கதை என்ற இவை போன்றவற்றை எடுத்துக்கொண்டு நித்திரையில் சுகமாக இருக்கும் கும்பகர்ணனை அந்த ஆயுதங்களாலும் மலை சிகரங்களாலும் மரங்களாலும் கை குத்துகளாலும் அடித்து எழுப்பலானார்கள். கும்பகர்ணன் என்ற அந்த அரக்கனது முகத்தில் இருந்து வீசின மூச்சுக்காற்றின் முன்பாக பலமுள்ளவர்களாக இருந்த போதும் அந்த அரக்கர்கள் நிற்க வல்லமையற்றவர்களானார்கள். அதன் பிறகு 10,000 அரக்கர்கள் தங்கள் வஸ்திரங்களை இழுத்து கட்டிக்கொண்டு மிருதங்கம், பணவம், பேரி, சங்கம், கடவாத்தியம் என்ற இவைகளை ஒரே காலத்தில் முழக்கினார்கள். அஞ்சனமலைக்கு ஒப்பான அந்த அரக்கர்கள் வாத்தியங்களை முழக்கியும் தாங்கள் பேர் ஆரவாரம் செய்தும் அவனை எழுப்பி பார்த்தார்கள். அந்த கும்பகர்ணனோ எழுந்திருக்கவே இல்லை. எப்போது தங்களால் கும்பகர்ணனை எழுப்ப முடியவில்லையோ அப்போதே அவர்கள் பின்னும் அதிகமாக பெருமுயற்சி செய்யலானார்கள். குதிரைகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், யானைகள் என்ற இவைகளை அந்த கும்பகர்ணன் மீது செல்லும் பொருட்டு தடிகள், சாட்டைகள், அங்குசங்கள் என்ற இவைகளால் மோதியும் தாங்கள் பலம் கொண்ட மட்டும் சங்கம், பேரிகை, மிருதங்கம் என்ற இவைகளை வாசித்தும் பார்த்தார்கள். மிக்க பெரும் சாட்டைகளை கொன்றும் தோமரங்களாலும் உலக்கைகளாலும் தங்கள் முழு பலத்தையும் கொண்டு மிகவும் ஓங்கி புடைத்தார்கள். அந்த பெரும் சப்தம் மலைகளுடன் காடுகளுடனும் கூடிய லங்கை முழுவதும் நிரம்பிற்று. கும்பகர்ணன் மட்டும் எழுந்திருக்கவே இல்லை. அதன் மேல் அவ்வரக்கர்கள் 1000 பேரிகைகளை ஆணி பொன்னால் செய்த குணில்களை கொண்டு ஏக காலத்தில் நாற்புறத்திலுமாக அடித்தார்கள்.
இவ்வாறு செய்தும் கும்பகர்ணன் பிரம்மதேவனுடைய சாபத்திற்கு வசப்பட்டவனாய் உறக்கம் விட்டு எழுந்திருக்காமல் இருக்கவே அந்த அரக்கர்கள் கோபம் கொண்டார்கள். அவ்வாறு பயங்கரமாக பராக்கிரமம் அமைந்த அவர்கள் எல்லோரும் அதிக கோபம் அடைந்து அந்த அரக்கனை எழுப்புமாறு சிலர் முஷ்டிகளால் குத்தினார்கள். வேறு சிலர் பேரிகைகளை அறைந்தார்கள். மற்றும் சிலர் பெரும் கர்ஜனை பண்ணினார்கள். பின்னும் சிலர் கும்பகர்ணனுடைய தலைமயிர்களை பற்றி இழுக்கலானார்கள். இன்னும் சிலர் அவன் காதுகளை கடித்தார்கள். அன்றியும் சிலர் ஜலத்தை குடங்குடமாக அவன் காதுகளில் ஊற்றினார்கள். இவ்வளவு செய்தும் பெரும் நித்திரைக்கு பரவசனான தூங்குகின்ற கும்பகர்ணன் கொஞ்சமாவது அசையவும் இல்லை. பலசாலிகளான வேறு சிலர் கூடம் முத்கரம் என்னும் ஆயுதங்களை கைகளில் எடுத்துக்கொண்டு அவன் தலையிலும் மார்பிலும் மற்ற உறுப்புகளிலும் புடைத்தார்கள். கயிற்று கட்டுகளால் உறுதியாக கட்டப்பட்டுள்ள சதக்னி என்னும் பீரங்கிகளால் நாற்புறத்திலும் நெருப்பிட்டு அதிர்ச்சி உண்டாக்கினார்கள். பேருடலையுடைய அவனை அந்த அரக்கர்கள் எவ்விதமாக தொந்தரவு செய்த போதிலும் அவன் விழித்துக் கொள்ளவே இல்லை. அதன் பிறகு 1000 யானைகளை அவன் மேல் ஓட்டினார்கள். அதனால் கும்பகர்ணன் கொஞ்சம் உணர்ச்சியடைந்து ஸ்பர்சத்தை உணர்ந்தான். மலைகளும் மரங்களும் தன்மேல் விழ அவைகளையும் அவன் கவனிக்காமல் தூக்கம் குறையவே வெகு பசியால் வருந்தியவனாய் கொட்டாவி விட்டுக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். அந்த அரக்கன் யானை உடல் போல் பருத்தும் மலைச்சிகரம் போல் உறுதியாக இருந்தும் பெருவழி அமைந்து தனது கைகளை உதறிக்கொண்டும் வடவை குதிரையின் வாயை போன்ற தனது வாயை திறந்து கொண்டு வெகு விகாரமாக கொட்டாவி விடலானான். அவன் கொட்டாவி விட்டபோது பாதாள லோகம் போன்ற அவன் வாயானது மேருமலை உச்சியின் விளங்கும் சூரியன் போல் காணப்பட்டது. அதிக பலமுள்ள அந்த அரக்கன் தூக்கம் நன்றாக நீங்கி கொட்டாவி விட்டுக்கொண்டு உட்கார்ந்ததும் அவன் மூச்சு காத்தானது மலை நின்றும் பிரசண்ட மாரதம் வீசுவது போல் வீசலாயிற்று. எழுந்து நின்றபோது ஆபரணங்களை அணிந்துள்ள கும்பகர்ணனது தோற்றமானது கோடை காலத்தின் முடிவில் கொக்கு கூட்டங்களுடன் விளங்கும் மழை பொழியப் போகின்ற மேகம் போல் காணப்பட்டது. மண்டி எரியும் தீ போலவும் மின்னலுக்கு ஒப்பான காந்தி பொருந்தியும் விளங்கின அவனுடைய இரு கண்களும் சனி அங்கார்கன் என்ற 2 கிரகங்கள் போல் தோன்றின. அதன் பிறகு அங்கிருந்த அரக்கர்கள் மிகுதியாக வைத்திருந்த பல வகையான உணவுகளை எல்லாம் அவனுக்கு காட்டினார்கள். மகாபலம் பொருந்தின அந்த வீரன் வராகம் எருமை முதலிய அவைகளையெல்லாம் புஜித்தான். அதிகம் பசித்தவனாய் மாம்சங்களை புஜித்து தாகித்தவனாய் இரத்தத்தையும் குடித்தான். அப்போது இந்திரசத்ருவாகிய அவன் கொழுப்புக்களை உடைய கும்பங்களையும் மத்தியங்கள் வைக்கப்பட்டிருந்த பானைகளையும் குடித்து ஒழிக்கலானான். அவன் பசி நீங்கி மனம் நிரம்பினான் என்று அறிந்து கொண்டதும் அந்த அரக்கர்கள் அவன் சமீபத்தில் சார்ந்தார்கள். அவனை தங்களுடைய தலையால் வணங்கி சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். தூக்கத்தால் மலராமலும் கலங்கியிருந்த கண்களுடனும் காணப்பட்ட அந்த அரக்கன் தன்னை சுற்றி 4 பக்கங்களிலும் பார்க்கும்பொழுது அவ்வரக்கர்களை காணலானான். உடனே அவ்வரக்கர்களை அவர்களுக்கெல்லாம் நல்வார்த்தை சொல்லி தான் எழுப்பப்பட்டதில் ஆச்சரியமடைந்தவனாய் அவர்களை பார்த்து பின்வருமாறு வினவலானான். ஏன் என்னை நீங்கள் இவ்வளவு விரும்பி எழுப்பினீர்கள்? அரக்கமன்னவர் சௌக்கியமாக இருக்கிறாரா? அவருக்கு ஒரு வகை பயமும் இல்லையா? இப்பொழுது நீங்கள் விரைந்து எழுப்பினதால் பிறரிடத்திலிருந்து அவருக்கு பயம் திண்ணமாக உண்டாகித்தான் இருக்க வேண்டும். இன்றைய தினமே நான் எனது தமையனாருக்கு வந்திருக்கின்ற பயத்தை வேருடன் பிடுங்கி விடுகிறேன். நமது சத்ரு மகேந்திரனாக இருந்தாலும் அவனை விழச் செய்கிறேன். பெரு நெருப்பாயிருந்தாலும் அவித்து விடுகிறேன். அல்ப காரணத்திற்காக எனது பெரியவர் தூங்கும் என்னை எழுப்பி இருக்க மாட்டார். ஆகையால் அரக்கர்களே, என்னை எழுப்பின காரணத்தை உண்மையாக சொல்லுங்கள் என்றான். இவ்விதமாக கோபத்துடன் மகாபலவானான கும்பகர்ணன் கேட்டதும் ராவணனுடைய மந்திரியாகிய யூபாக்ஷன் அஞ்சலி பண்ணிக்கொண்டு மறுமொழி சொல்லலுற்றான். நமக்கு ஒரு காலம் தேவர்களிடமிருந்து ஒருவித பயமும் வராது. இப்போது மனிதர்களிடமிருந்து பெரும் பயம் நம்மை அணுகி வருத்துகிறது. அரசரே, இப்போது நமக்கு மனிதர்களிடமிருந்து எவ்விதமான பயம் வந்திருக்கிறதோ அவ்விதமான பயம் இதுவரையில் தேவர்களிடமிருந்தாவது அசுரர்களிடமிருந்தாவது வந்ததே இல்லை. மலை போன்ற உடம்புகளுடன் விளங்கும் வானரர்கள் இந்த இலங்கையை சூழ்ந்து கொண்டு நிற்கிறார்கள். சீதையை தூக்கி வந்த காரணத்தால் மனம் பதைத்து நம்மை எதிர்த்து வந்திருக்கும் ராமனிடமிருந்துதான் நமக்கு பயம் இப்போது வந்திருக்கிறது. ஒரு வானரன் முன்பு இந்நகரத்தை தீயிட்டு கொளுத்தி விட்டான். அக்ஷகுமாரனை அவன் பரிவாரங்களுடன் யானைகளுடனும் வதைத்தான். தேவர்களுக்கெல்லாம் கண்டகான ராவணரும் சூரியன் போன்ற பராக்கிரமமுள்ள ராமனால் போரில் உயிர் துறந்தவர் போல் செய்யப்பட்டு விடப்பட்டார். தேவர்கள், தைத்தியர்கள், தானவர்கள் என்ற இவர்களால் செய்யப்படாத உபதிரவம் செய்யப்பெற்று
நமது அரசர் ராமனால் உயிருண்டோ இல்லையோ என்று எண்ணுமாறு செய்துவிடப்பட்டார் என்றான். யூபாக்ஷன் அவ்வண்ணம் தனது உடன் பிறந்தவனை தோல்வியை சொல்ல கும்பகர்ணன் கேட்டு தனது கண்களை சுழற்றிக் கொண்டு அந்த யூபாக்ஷனை நோக்கினவனாய், யூபாக்ஷனே, இப்பொழுது எல்லா வானர சேனைகளையும் லக்ஷ்மணனையும் ராமனையும் போரில் நான் கொன்றுவிட்டு அதன் பிறகே எனது தமையனாரை பார்க்கப் போகிறேன். அரக்கர்களை வானரர்களுடைய இரத்தத்தால் திருப்தி செய்விக்கப் போகிறேன். ராம லக்ஷ்மணர்களுடைய இரத்தத்தை நானே குடிக்கப் போகிறேன் என்றான். ரோஷத்தால் குற்றம் பெருகி செருக்குடன் கூறிய அந்த கும்பகர்ணனது சொல்லை கேட்டு அரக்க போர் வீரர்களில் முக்கியனான மகோதரன் என்பவன் அஞ்சலி செய்து, மகாபாகுவே, முதலில் தாங்கள் ராவணனுடைய பேச்சை கேட்டு அதில் குணதோஷங்களை ஆராய்ந்து அதன் பின்னரே சத்துருக்களை போரில் வெல்வது நலம் என்றான். மகோதரன் சொன்னதை கேட்டதும் மகா பராக்கிரமசாலியான பலவான் அந்த கும்பகர்ணன் அரக்கர்கள் தன்னை சூழ்ந்து வர வெளிப்புறப்பட கருதினான். பயங்கரமான கண்களும் உருவமும் உள்ள கொடிய பராக்கிரமசாலியான அந்த கும்பகர்ணனை எழுப்பின பிறகு ராவணனிடம் அவன் வருகையை தெரிவிக்குமாறு அரக்கர்கள் ராவணன் மாளிகைக்கு வெகு வேகமாக ஓடினார்கள். சிறந்த ஆசனத்தில் வீற்றிருந்த ராவணனிடம் சென்று அரக்கர்கள் எல்லோரும் அஞ்சலி பண்ணிக்கொண்டு அவனை பார்த்து, ராட்சச வேந்தரே, தங்கள் தம்பி கும்பகர்ணர் எழுப்பப்பட்டார். அவ்விடமே சென்று அவரை பார்க்க எண்ணமா அல்லது அவரை இங்கு அழைத்து வர உத்தரவா என்றார்கள். ராவணனும் வெகு சந்தோஷத்துடன் அந்த அரக்கர்களை பார்த்து, அவனை நான் இவ்விடத்தில் பார்க்க விரும்புகிறேன், தக்க மரியாதை பண்ணி அவனை இவ்விடம் அழைத்து வாருங்கள் என்றான். அப்படியே என்று சொல்லி அவ்வரக்கர்கள் கும்பகர்ணனிடம் சென்று ராவணனுடைய கட்டளையை பின்வருமாறு சொல்லலானார்கள். அரக்கர்கள் எல்லோருக்கும் சிறந்தவராகிய மன்னவர் தங்களை பார்க்க விரும்புகிறார். ஆகையால் அவரை சந்தோஷப்படுத்துமாறு அவ்விடம் வாருங்கள் என்றார்கள். ஒருவராலும் அணுக முடியாத மகாபாகுவாகிய கும்பகர்ணன் தனது தமையனார் கட்டளையை அறிந்து கொண்டு அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி தனது படுக்கையை விட்டு எழுந்தான். தனது முகத்தை கழுவிக்கொண்டு சந்தோஷத்துடன் ஸ்நானம் செய்து உயர்ந்த வஸ்திராபரணங்களால் அலங்கரித்துக் கொண்டு தனது தேகத்திற்கு அதிக வலுவை கொடுக்கும் மத்தியத்தை குடிக்க கருதி விரைந்தான். பிறகு அந்த அரக்கர்கள் ராவணன் கட்டளையால் விரைந்தவர்களாய் அவ்வித மத்திய கும்பல்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். கும்பகர்ணன் 2000 பானைகளில் இருந்த மத்தியத்தை குடித்துவிட்டு புறப்படலானான். பானத்தால் கொஞ்சம் மதமேறினவனாய் ஒளியாலும் பலத்தாலும் விளங்கிக் கொண்டு இயற்கையில் கொழுத்த கும்பகர்ணன் மகிழ்ந்து பிரளய காலத்து யமன் போல் தோன்றினான். அவன் எல்லா அரக்கர்களாலும் சூழப்பட்டு தனது தமையன் மாளிகைக்கு சென்றபோது அவன் வைத்த காலடியால் பூமியே நடுங்கிற்று. 1000 கிரணங்கள் படைத்த சூரிய பகவான் இவ்வுலகத்தை கிரணங்களால் விளங்க பண்ணுவது போல் தனது தேக காந்தியால் ராஜவீதிகளை பிரகாசிக்க செய்து கொண்டு கும்பகர்ணன் எல்லா அரக்கர்களையும் அஞ்சலி பண்ணி தன்னை சூழ்ந்து வர பிரம்மதேவனுடைய மாளிகைக்கு இந்திர பகவான் ஏகுவது போல் ராவணனுடைய மாளிகைக்கு சென்றான். தனது சத்துருக்களை வதைக்கிறவனும் ஒப்பற்ற வல்லமை உடையவனும் மலை போல் ஓங்கி வளர்ந்தவனுமான அந்த அரக்க வீரன் ராஜவீதியில் நடந்ததை அந்நகரத்திற்கு வெளியில் இருந்த வானரர்களும் வானரசேனை தலைவர்களும் திடீரென்று பார்த்து பயத்தால் நடுநடுங்கலானார்கள். எல்லோருக்கும் அடைக்கலமான ஸ்ரீராமரை சிலர் சரணமாக அடைந்தார்கள். சிலர் மனம் வருந்தி விழுந்தார்கள். சிலர் வருத்தம் அடைந்தவர்களாய் பல திக்குகளிலும் ஓடினார்கள். சிலர் பயத்தால் பூமியில் குப்புறப்படுத்தார்கள். மலையின் சிகரத்திற்கு ஒப்பானவனாய் கிரீடம் அணிந்து தனது ஒளியால் சூரிய பகவானை தொடுகிறவன் போல் காணப்பட்டவனும் ஓங்கி வளர்ந்தவனுமான வியப்படையத்தக்க உடம்பையுடைய அந்த கும்பகர்ணனை வானரர்கள் கண்டு பயத்தால் நடுங்கி அங்குமிங்கும் கலைந்தோடினார்கள். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 61. கும்பகர்ணனை பற்றி விபீஷணர் ஸ்ரீராமரிடம் சொல்லுதல். அதன் பிறகு மகாவீரராகிய ஸ்ரீராமர் முற்காலத்தில் ஆகாயத்தில் அடியை வைத்தளந்த நாராயணன் போலவும் நீருண்ட மேகம் போலவும் விளங்குகின்ற பொன் தோல் வலை அணிந்த மலை போன்ற பெருந்தோற்றமுடைய அந்த அரக்கனை பார்த்து, தமது வில்லை கையில் சித்தமாக கொண்டு கிரீடமணிந்துள்ள அந்த கும்பகர்ணனை உற்று பார்த்தார். அப்பொழுது அவனை வானரசேனை அடிக்கடி பார்த்து அஞ்சி ஓடுவதையும் அவர்கள் அவ்வாறு ஓடுவதை பார்த்து அப்பரக்கன் உற்சாகம் கொண்டு வளர்வதையும் பார்த்து ஸ்ரீராமர் ஆச்சரியப்பட்டுக் கொண்டு விபீஷணரை பின்வருமாறு வினவலானார். கிரீடமணிந்து மலைக்கு ஒப்பான வடிவம் படைத்த அந்த பூனை கண்ணன் யார்? மின்னல் கொடியுடன் கூடிய கார்மேகம் போல் இலங்கையில் காணப்படுகிறானே, இவன் இவ்வுலகத்திற்கே ஒரு கொடி போல் தோன்றுகிறான். வீரரே, இவ்வளவு உயர்ந்து வளர்ந்தவன் இவன் ஒருவன்தான்.
இவனை கண்டு பயந்து வானரர்கள் எல்லோரும் அங்குமிங்கும் நிலை கட்டு ஓடுகிறார்கள். பெரும் வடிவமுடைய இவன் யார்? எனக்கு சொல்லுங்கள். இவன் அரக்கனா அல்லது அசுரனா? நான் இவனை போன்ற பிராணியை இதுவரையிலும் பார்த்ததே இல்லை என்றார். மாசற்ற சக்கரவர்த்தி திருமகனான அந்த ராமர் இவ்வண்ணம் கேட்டதும் மகா புத்திமானான விபீஷணர் அவரை பார்த்து பின்வருமாறு சொல்லத் தொடங்கினார். எவனொருவன் சூரிய பகவானுடைய குமாரனாய யமனையும் இந்திரனையும் போரில் வென்றானோ அப்படிப்பட்ட பிரதாபமுள்ள இவன் விஸ்ரவசின் குமாரனான கும்பகர்ணன் என்பவன். இவனுடைய ஆக்கிருதிக்கு ஒப்பான மற்றொரு அரக்கன் இல்லை. ராகவரே, இவன் யுத்தத்தில் பல முறைகளில் தேவர், தானவர், யக்ஷர், புஜங்கர், அரக்கர், கந்தர்வர், வித்யாதரர், கிண்ணரர் என்ற இவர்களை தோற்கடித்திருக்கிறான். அழகற்ற கண்கள் பொருந்தினவனும் மகாபலம் பொருந்தினவனுமான கும்பகர்ணன் தனது கையில் சூலம் ஏந்தி வந்தபோது தேவர்கள் இவன் யமன்தான் என்று மயங்கி அவனை கொல்ல வல்லமையற்றவர்கள் ஆனார்கள். இந்த கும்பகர்ணன் இயல்பாகவே வெறு பராக்கிரமமும் பலமும் பொருந்தியவன். மற்றைய அரக்கர்களுக்கோ வரதானத்தால் பலம் உண்டாயிருக்கிறது. பேருடல் படைத்த இவன் பிறந்தவுடனே தனது பசியை பொறுக்க முடியாமல் பல்லாயிரக்கணக்கான பிராணிகளை புஜிக்கலானான். அவ்வாறு இவன் புஜிக்க ஆரம்பித்த போது ஜனங்கள் எல்லோரும் மிக்க அச்சத்தால் வருந்தி தேவேந்திரனை அடைக்கலமாக புகுந்து அச்செய்தியையும் தெரிவித்தார்கள். அப்போது வஜ்ராயுதமுடைய அந்த மகேந்திரன் வெகு கோபம் கொண்டு தனது கூறிய வஜ்ரத்தால் கும்பகர்ணனை குமைத்தான். அவ்வாயுதத்தால் அடியுண்ட பெருவரியனான கும்பகர்ணன் சிறிது கலங்கி மிக்க சினம் கொண்டு மிகவும் கர்ஜிக்கலானான். புத்திமானான அந்த கும்பகர்ணன் அவ்வாறு கர்ஜித்த போது அந்த பெரும் சப்தத்தை கேட்டு பயந்த பூமியானது மீண்டும் மீண்டும் பயந்தது. அதன் பிறகு கோபம் கொண்ட கும்பகர்ணன் ஐராவதத்தின் தந்தங்களில் ஒன்றை பிடுங்கி அதனால் இந்திரன் மார்பில் அடித்தான். கும்பகர்ணன் அடித்த அடியால் இந்திரன் வெகு கோபம் கொண்டான். தேவர், மகர்ஷிகள், தானவர்கள் என்ற இவர்கள் எல்லோரும் அப்போது வருந்தினார்கள். தேவேந்திரன் எல்லா பிராணிகளையும் உடன் அழைத்துக் கொண்டு பிரம்மதேவரிடம் சென்றான். அப்பிராணிகள் எல்லாம் அக்கடவுளிடம் கும்பகர்ணனுடைய கொடிய செயல்களை பற்றி சொல்லத் தொடங்கி அவன் பிரஜைகளை புஜிப்பதையும் தேவர்களை வதைப்பதையும் ஆசிரமங்களை அழிப்பதையும் பிறர் மனைவிகளை கவர்வதையும் முறையிட்டார்கள். இவ்வண்ணம் இந்த அரக்கன் குடிகளை புஜிப்பானேயானால் சடுதியில் இவ்வுலகத்தில் ஒரு பிராணியாவது இருக்காது என்று தேவேந்திரன் உரைத்தான். இந்திரன் இவ்விதமாக சொன்னதை கேட்டு இவ்வுலகங்களையெல்லாம் படைத்த பிரம்மதேவன் அரக்கர்களையெல்லாம் தன் முன்னே வரவழைத்து அவர்களுள் கும்பகர்ணனை பார்த்தார். அக்கடவுள் அக்கும்பகர்ணனை கண்ட மாத்திரத்தில் நடுங்கினார். அதன் பிறகு அவனை ஒருவாறு சந்தோஷப்படுத்தி சமீபத்தில் வரவழைத்து அந்த அரக்கனை பார்த்து, இவ்வுலகத்தை பாழாக்குவதற்கென்றே புலஸ்தியர் உன்னை உண்டாக்கியிருக்கிறார், இது நிச்சயம். ஆகையால் இன்று முதல் நீ இறந்தவனுக்கு ஒப்பாய் படுத்திருக்கப் போகிறாய் என்றார். அவ்வண்ணம் பிரம்மதேவன் சாபமிடவே பிறகு அவன் ராவணனுக்கு முன்பாக தூங்கிக் கொண்டு கீழே விழுந்தான். பிறகு ராவணன் மிகவும் கலங்கி பிரம்மதேவனை பார்த்து, தாங்களே வளர்த்த பொன்மரத்தை பலன் கொடுக்கும் சமயத்தில் வெட்டுகின்றீர்களே பிரஜாபதியே, தங்களுடைய கொள்ளுப்பேர பிள்ளையாகிய இவனை இவ்விதமாக தாங்கள் சபிப்பது நியாயமன்று. தாங்கள் சொன்ன சொற்கள் ஒரு நாளும் வீணாகாது. ஆகையால் இந்த கும்பகர்ணன் இது முதல் தூங்கத்தான் போகிறான். இவன் தூங்கும் காலம் இவ்வளவு, இவன் விழித்திருக்கும் காலம் இவ்வளவு என்று ஒரு வரம்பையும் தாங்களே ஏற்படுத்த வேண்டும் என்றான். ராவணன் சொன்னதை கேட்டு பிரம்மதேவன் மறுமொழி சொல்லலானார். இவன் 6 மாத காலம் தூங்கிவிட்டு ஒரு நாள் விழித்திருப்பான். அந்த ஒரு நாளில் பசியால் வருந்தி பூமியில் தனது வாயை திறந்தபடியே நடந்து தனக்கு கிடைக்கும் பிராணிகளையெல்லாம் கோபம் கொண்ட அக்னியைப் போல் புஜிப்பான் என்றார். அரக்கர்களுக்கு அரசனாகிய அந்த ராவணன் வருத்தமடைந்து தங்களுடைய வல்லமையைக் கண்டு பயந்தவனாய் இந்த கும்பகர்ணனை எழுப்பியிருக்கிறான். வீரரே, ஆகையால் தான் கொடிய பராக்கிரமமுடைய இந்த அரக்க வீரன் இப்போது தனது மாளிகையை விட்டு வெளியில் வந்து வெகு கோபத்துடன் வானரர்களை புஜித்துக் கொண்டு விரைவாகச் சென்றான். இப்போது கும்பகர்ணனை கண்ட மாத்திரத்திலேயே வானரர்கள் அஞ்சி ஓடுகிறார்கள். இவன் கோபம் கொண்டு போரிட வருகையில் வானரர்கள் இவனுக்கு முன் எவ்வாறு நிற்பார்கள்? வானரர்கள் பயமடையாமல் இருக்குமாறு இது ஓங்கி வளர்ந்துள்ள ஒரு யந்திரம் என்று சொல்ல வேண்டும். இப்படி அறிந்தால் வானரர்கள் தங்கள் பயத்தை ஒருவாறு நீக்குவார்கள் என்றான். பல காரணங்களுடன் விபீஷணர் அவ்வாறு இனிதாக சொன்னதையெல்லாம் ஸ்ரீராமர் கேட்டு சேனாதிபதியாகிய நீலனை நோக்கி, அக்னிகுமாரனே, நீ சென்று நமது சேனைகளை எல்லாவற்றையும் வகுத்து நிறுத்து.
அவை இலங்கையின் கோட்டை வாயிலிலும் கோட்டை வாயிலின் பக்கங்களிலும் வீரர்கள் சஞ்சரிக்கும் இடங்களிலும் வழிகளிலும் மலைச்சிகரங்களிலும் விருட்சங்களிலும் பாறைகளிலும் குவியல் குவியலாக குவித்து வைத்திருக்கப்படட்டும். எல்லா வானரர்களும் தங்கள் கைகளில் மலைகளையும் ஆயுதங்களையும் கொண்டு சித்தமாக இருக்கட்டும் என்றார். ஸ்ரீராமர் இட்ட கட்டளையை பெற்ற சேனாதிபதியாகிய நீலனும் அவ்வேந்தர் சொன்னபடியே வானர சேனைகளுக்கு கட்டளையிட்டான். பிறகு கவாக்ஷன், சரபன், ஹனுமான், அங்கதன் என்ற மலை போல் தேகங்களையுடைய இவர்கள் எல்லோரும் வெகுவேகமாக சென்று பெருமலை சிகரங்களை கொண்டு வந்து கோட்டை வாயில்களின் வெளியில் குவித்து வைக்கலானார்கள். வீரர்களான வானரர்கள் ராமபிரான் இட்ட கட்டளையை கேட்டு தங்கள் கைகளில் பெரிய மரங்களை எடுத்துக்கொண்டு அவைகளால் தங்கள் சத்துருக்களை வருத்தலானார்கள். கைகளில் மலைகளை எடுத்து ஓங்கிக் கொண்டு நின்ற பயங்கரமான அந்த வானர சேனையானது பர்வதத்தை சார்ந்து கொண்டு நிற்கும் பெரிய மேகங்களின் கூட்டம் போல் விளங்கிற்று. வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 62. ராவணன் கும்பகர்ணனிடம் தனக்கு ராமரால் நேர்ந்ததை சொல்லுதல். ஒருவராலும் வெல்ல முடியாத பராக்கிரமசாலியான அந்த அரக்கப்புலியும் தூக்கம் தனது கண்களை சுழற்ற யுத்த கழிப்பினால் அசைந்து கொண்டே பல வகை சம்பத்துகளும் நிரம்பியிருக்கும் அந்நகரத்து வீதிகளின் வழியாக பல அரக்கர்கள் தன்னை சூழ்ந்து வர நடந்து சென்றான். வீட்டுக்கு வீடு அவன் மீது மலர் மாறி பொழிந்தார்கள். பொன்னாலாகிய சாளரங்கள் வைக்கப்பட்டு சூரியன் போல் விளங்கும் அழகும் விசாலமுமான ராவணனுடைய மாளிகையை அப்பறக்க வீரன் கண்டான். அப்போது மேகக்கூட்டத்தில் சூரிய பகவான் புகுவது போல் அந்த மாளிகைக்குள் புகழ்ந்து அந்த கும்பகர்ணன் தூரத்திலே ஆசனத்தில் வீற்றிருந்த தனது தமையனை தேவேந்திரன் ஆசனத்தில் வீற்றிருக்கும் பிரம்மதேவனை காண்பது போல் கண்டான். பல அரக்க கூட்டங்களை உடைய தனது உடன் பிறந்தவனுடைய அரண்மனையை நோக்கி அந்த கும்பகர்ணன் வந்தபோது தனது காலடியால் இந்த உலகத்தையே நடுநடுங்கச் செய்தான். அவன் தனது மூத்தவனுடைய அரண்மனையை சேர்ந்து பல கட்டுக்களையும் கடந்து தனக்கு பெரியவன் புஷ்பக விமானத்தின் மேல் வெகு விசனத்துடன் வீற்றிருந்ததையும் கண்டான். ராவணனும் தனக்கு சமீபத்தில் கும்பகர்ணன் வந்துவிட்டதை பார்த்து வெகு சந்தோஷமடைந்து சரையில் என்று எழுந்து வந்து அவனை தனக்கு அருகில் அழைத்துக் கொண்டான். மகாபலம் பொருந்தின கும்பகர்ணனும் கட்டிலில் உட்கார்ந்து தனது தமையனுடைய பாதங்களை வணங்கி என்ன சமாச்சாரம் என்று வினாவினான். ராவணனும் வெகு சந்தோஷத்துடன் எழுந்து தனது தம்பியை தழுவிக் கொண்டான். அந்த கும்பகர்ணன் தனது மூத்தவனால் தழுவப் பெற்று முறைப்படியே கொண்டாடப்பட்டு அழகான சிறந்த ஆசனம் ஒன்றை அடைந்தான். மகாபலசாலியாகிய அந்த கும்பகர்ணன் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து தனது கண்கள் கோபத்தால் சிவக்க ராவணனை பார்த்து, வேந்தரே, என்ன காரணத்திற்காக விரும்பி என்னை எழுப்பினீர்கள்? யாரிடமிருந்து தங்களுக்கு பயம் உண்டாகி இருக்கிறது? யார் இன்றைய தினமே மடிய வேண்டும் சொல்லுங்கள் என்றான். ராவணனும் கோபமடைந்திருந்த தனது தம்பியை கோபத்தால் சுழன்று கொண்டிருந்த கண்களால் பார்த்து பின்வருமாறு சொல்லலுற்றான். மகாபலசாலியே, நீ வெகு நாளாக தூங்குகிறாய். சுகத்திலே மூழ்கியிருக்கும் நீ எனக்கு ராமனிடமிருந்து வந்திருக்கும் பயத்தை கொஞ்சமேனும் உணரமாட்டாய். தசரத குமாரனாகிய அந்த ராமன் சுக்ரீவனுடனும் அவனது சேனைகளுடனும் சமுத்திரத்தை தாண்டி வந்து நம்மை வேருடன் அழிக்கிறான். அந்தோ லங்கையின் தோட்டங்களும் தோப்புகளும் ராமனால் சேதுவின் வழியாக சுகமாக வந்த வானர சமுத்திரங்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றதை காண். அரக்கர்களில் முக்கியமாக இருந்தவர்களை வானரர்கள் போரில் வதைத்து விட்டார்கள். போரில் வானரர்கள் மடிந்ததை நான் ஒரு காலம் பார்க்கவே இல்லை. போரில் வானரர்களை நான் ஒருபோதும் வென்றதில்லை. ஆகையால் இப்போது பயம் உண்டாகி இருக்கிறது. மகாபலம் பொருந்தினவனே, இந்நகரத்தை காப்பாற்று. இப்போது நீ இந்த வானரர்களை நாசம் செய். அதன் பொருட்டுத்தான் உன்னை நான் எழுப்பினேன். எனது பாக்கியம் முழுவதும் அழிந்து விட்டதென்பதை உண்மையாக அறிவாய். சிறு குழந்தைகளும் கிழவர்களும் மாத்திரம் உயிருடன் மிகுந்திருக்கின்ற இந்நகரத்தை காப்பாற்று. மகாபாகுவே, தமையனின் பொருட்டாக ஒருவராலும் செய்ய முடியாத காரியத்தை செய். சத்துருக்களை தபிக்கச் செய்கிற தம்பியே, நான் இதுவரையில் உன்னை பார்த்து இவ்வாறு சொன்னது உண்டா? உன்னிடம் எனக்கு நட்பும் அதிகம், மதிப்பும் அதிகம். ராட்சச சிரேஷ்டனே, தேவர்களும் அசுரர்களும் போர் செய்கையில் நீ அணிவகுத்து தேவர்களையும் அசுரர்களையும் பலமுறை வென்றிருக்கிறாய். பயங்கரமான வல்லமை பொருந்தினவனே, அப்படிப்பட்ட உனது வல்லமையை முழுவதையும் கைப்பற்றிக்கொள். உன்னை போன்ற பலமுள்ளவன் ஒருவனும் இல்லை. போரில் ஆசை கொண்டவனே, சுற்றத்தாரில் அன்புள்ளவனே, எனக்கு இப்போது எது பிரியமோ எது நன்மையோ சிறந்த அதனையே செய்.
பெரும் காற்று கிளம்பி சரத்கால மேகத்தை அழிப்பது போல் நமது சத்துருக்களுடைய சேனையை உனது வல்லமையால் நாசம் பண்ணுவாய் என்றான். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 63. கும்பகர்ணன் ராவணனுக்கு நற்புத்தி சொல்லுதல். அந்த ராவணன் புலம்பியதை கேட்டு கும்பகர்ணன் சிரித்து பின்வருமாறு சொல்லலுற்றான். முன்பு நாம் மந்திராலோசனை செய்த காலத்தில் சத்துருக்களால் உமக்கு ஆபத்து விளைந்தே தீரும் என்று யாகங்கள் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தபடியே நன்மையை நாடுபவர்களின் சொல்லை கேளாத தங்களுக்கு அந்த ஆபத்து இப்போது நேரிட்டிருக்கிறது. கொடிய பாதகங்களை செய்தவனுக்கு நரகத்தில் வீழ்வது எப்படி நிச்சயமோ அவ்வாறே சீதையை கவர்ந்ததாகிய பாவச் செயலின் பயனாக தங்களை சடுதியில் நிச்சயமாக அணுகிற்று. மகாராஜரே, தங்களுடைய வல்லமையின் சிறு கொன்றை மாத்திரமே கொண்டு முன்னமே இத்தொழிலை பற்றி நீர் கொஞ்சமேனும் ஆலோசிக்கவே இல்லை. இதனால் விளையும் தோஷங்களை பற்றியும் ஆலோசிக்கவில்லை. எவனொருவன் ஐஸ்வர்யத்தின் செருக்கால் ஒரு காரியம் ஆரம்பிக்கும் முன்பு செய்ய வேண்டிய மந்திராலோசனை முதலியவற்றை பின்பு செய்கிறானோ, தான் பின்னால் செய்ய வேண்டிய காரியங்களை முன்பு செய்கிறானோ, அவன் நியாயம் அநியாயம் என்ற இவைகளை அறியாதவனாவான். காலம் அறியாமலும் இடமறியாமலும் அவ்விரண்டுக்கும் விரோதமாகவும் செய்யப்படும் காரியங்கள் அபரிசுத்தமான அபாத்திரங்களில் இடப்பட்ட ஹவிஸ் போல பிரயோஜனமற்றவைகளாகின்றன. எவன் மந்திரிகளுடன் சேர்ந்து நிச்சயமான சித்தாந்தத்தை செய்து கொண்டு தான் செய்ய வேண்டிய மூவகை வினைகளுக்கும் ஐவகையான சம்பந்தத்தை நன்கு காண்கின்றானோ அவன்தான் நல்வழியில் நிற்பவனாவான். மூவகை வினைகளாவன தனது வல்லமை மேலிட்டிருக்கையில் தனது சத்ருவுடன் சண்டைக்கு செல்லுதல், தனது வல்லமையும் சத்ருவின் வல்லமையும் ஒத்திருக்கையில் அவனுடன் சமாதானம் செய்து கொள்ளுதல், தனது வல்லமை சத்ருவின் வல்லமைக்கு கீழ்ப்பட்டிருக்கையில் சத்ருவுக்கு ஏதாவது கொடுத்து வணங்கி போவது என்பது. ஐவகையான சம்பந்தங்கள் ஒரு காரியத்திற்கு இறங்கும் முன் அதை எப்படி ஆரம்பிக்கின்றதென்று பார்ப்பது ஆரம்ப உபாயம். அந்த காரியத்தை நடத்த தன்னிடம் ஆட்களும் பொருளும் போதுமானவைகளாக இருக்கின்றனவா என்று ஆலோசித்தல் புருஷ திரவிய சம்பத்து. தான் ஆரம்பிக்கும் காரியம் இடத்திற்கும் காலத்திற்கும் ஒத்திருக்கின்றதா என்று ஆராய்ந்து பார்த்தல் தேசகால விபாகம். ஆரம்பித்து நடத்துங்கால் ஏதாவது நடுவில் வலுவுண்டானால் அதை சரிப்படுத்தும் வகையை பார்த்தல் வினிபாத பிரதிகாரம். காரியத்தை முடித்துக் கொள்ளும் வகை பார்த்தல் காரிய சித்தி என்பது. அன்றியும் எவ்வரசன் நீதி சாஸ்திரத்தை ஒட்டி காரியத்தை நிர்ணயிக்க விரும்பினவனாய் மந்திரிமாரோடும் நண்பர்களோடும் ஆலோசிக்கிறானோ அவ்வரசன் நல்வழியில் நடப்பவனாவான். மேலும் அரக்கவேந்தரே, தர்மம் அர்த்தம் காமம் என்ற இந்த மூன்றையும் அவைகளின் காலத்திற்கு தக்கபடி தனித்தனியாக வேணும், இரண்டாக வேண்டும் அல்லது ஒருங்காக வேணும் புருஷன் அடைய கடவன். இந்த மூன்று வகையில் எது உத்தமம் என்று கேட்டு எவன் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறானோ அவன் அரசனாக இருந்தாலும் அரசனுக்கு ஒப்பானவனாக இருந்தாலும் அவன் கற்ற பல நூல்களும் வீணாகவே ஆகும். எந்த அரசன் உரிய மந்திரிகளுடன் ஆராய்ந்து காலத்திற்கு தக்கபடி தன்னால் நிர்வகிக்க முடியாதென்பதையும் நிர்ணயித்து சாமதான பேத தண்டங்களை தனித்தனியாகவும் ஒன்று சேர்த்தும் அறம்பொருள் இன்பங்களை அனுபவித்து வருகிறானோ மனத்தை தன் வசமாக்கியுள்ள அந்த அரசன் இவ்வுலகத்தில் ஒருபோதும் விசனம் என்பதை அடையவே மாட்டான். எந்த அரசன் பொருளின் உண்மையை உணர்ந்த மந்திரிமாருடன் கூட ஆலோசித்து தனக்கு நன்மை உண்டாகுமாறு இது செய்யத்தக்க காரியம், இது செய்யத்தகாத காரியம் என்று நிச்சயித்துக் கொண்டு ஒரு காரியத்தில் இறங்குகிறானோ அவனே இவ்வுலகத்தில் வாழ்வான். சாஸ்திரங்களின் பொருள்களை அறியாமல் மிருகங்களுக்கு ஒப்பான புத்தியை உடைய புருஷ வேஷமுள்ளவர்கள் மந்திராலோசனையில் சேர்க்கப்பட்டவர்களாயின் பயனற்ற தனது தைரியத்தால் ஆலோசனை சொல்ல விரும்புகிறார்கள். செல்வ நூலை உணராது மிக்க செல்வத்தை விரும்புகின்ற அரசர்கள் நூலை கற்றறியாத அவர்களுடைய நன்மை பயவாத ஆலோசனைகளை கேட்கலாகாது. தீமையை விளைவிக்க கூடியதும் நன்மையை விளைவிப்பது போல் தோன்றுவதுமான விஷயத்தை நூலுணர்ச்சியின்றி எவர்கள் கேவலம் தனது குண்டு தைரியத்தினால் சொல்லுகின்றார்களோ காரியத்தை கெடுக்கின்ற அவர்களை முன்னமே அரசன் ஆராய்ந்து பார்த்து மந்திராலோசனை விஷயத்தில் பகிஷ்காரம் செய்ய கடவன். அன்றியும் துர்மந்திரிகள் உபாயமறிந்த சத்துருக்களுடைய ஏவுதலினால்
தனது தலைவனை நாசம் பண்ணும் பொருட்டு தனது தலைவனுக்கு கெடுதலை உண்டாக்கும் காரியங்களையே செய்விக்கிறார்கள். எதிரிகளிடத்தில் லஞ்சம் முதலியன வாங்கிக் கொண்டு நண்பர்கள் போல நடிக்கும் சத்துருக்களான அந்த துஷ்ட மந்திரிகளை மந்திராலோசனையில் நிர்ணயிக்கும் காலத்தில் பேச்சினாலேயே தெரிந்து கொள்ளலாம். அவ்விதமான மந்திரிகளுடைய புத்தியை கேட்டு சடுதியில் ஒரு காரியத்தில் ஒரு அரசன் இறங்கி விடுவானேயானால் அவனது சத்துருக்கள் அவ்வழுவை கண்டு கிரௌஞ்சமலையின் ஓட்டை வழியாக பறவைகள் நுழைவது போல் அவ்வரக்கனை அழிக்க புகுந்து விடுகிறார்கள். எந்த அரசன் சத்ருவின் வஞ்சனையை தெரிந்து கொள்ளாமையால் தன்னை பாதுகாக்காமல் இருக்கிறானோ அவ்வரசன் எப்போதும் துன்பத்தையே அடைவான், தனது பதவியையும் இழந்து விடுவான். விஷயத்தை குறித்து இதற்கு முன் உங்களது தம்பியாகிய விபீஷணன் சொன்னபடி செய்வதுதான் நமக்கு நன்மையான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் தங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி செய்யுங்கள் என்றான். இவ்வாறு கும்பகர்ணன் சொன்னதை கேட்டு ராவணன் புருவங்களை நெரித்துக் கொண்டு வெகு கோபத்துடன் அவனை நோக்கி சொல்லலானான். அடா கும்பகர்ணா, கௌரவிக்க தகுந்தவனும் ஆச்சாரத்தை நடப்பிப்பவனுமான குருவைப் போல நீ எனக்கு கட்டளையிடுகிறாய். இது உனக்கு தகுதியா? உனது வாய் நோக நீ இவ்வளவு சொன்னதில் என்ன லாபம்? இக்காலத்திற்கு ஏற்றதை சொல்வாய். புத்தி மயக்கத்தாலோ ஞானமில்லாமையினாலோ பலம் வல்லமை என்னும் இவைகளால் உண்டான செருக்கினாலோ செய்யத்தகாத காரியத்தை நானே செய்துவிட்டேன் என்றால் அதை திருப்பி திருப்பி சொல்வது வீணேயாகும். ஆகையால் இக்காலத்தில் எதை செய்தால் தகுதியோ அதை விதிப்பாய். நடந்து போன விஷயத்தை பற்றி அறிஞர்கள் துக்கப்பட மாட்டார்கள். ஏனெனில் போனது போனதே என்றோ. நீ என்னிடத்தில் அன்பு வைத்திருப்பது உண்மையானால், உனது வல்லமையை நீ அறிகிறாயானால், இந்த யுத்தம் என்பது அவசியம் செய்ய வேண்டியதே என்று நினைக்கின்ற எனக்கு உதவி செய்ய உனது மனதினால் விரும்பினால் எனது அநியாயத்தால் நேர்ந்த தீமையை நீ உனது வல்லமையால் சீர்திருத்து. எவன் தனது லாபத்தையெல்லாம் இழந்தாயினும் சங்கடப்பட்டு பரிதவிக்கும் நண்பனை கைவிடாது நிற்கிறானோ அவன்தான் நண்பனாவான். அதுபோலவே ஒருவன் தனது அநியாயத்தால் கஷ்டப்படும் பொழுது எவன் அவனுக்கு உபகாரம் பண்ணுகிறானோ அவன்தான் பந்து ஆவான் என்றான். இவ்விதமாக கொடுமையாகவும் கம்பீரமாகவும் ராவணன் சொன்னதை கேட்டு கும்பகர்ணன் இவன் கோபம் கொண்டு விட்டான் என்று தெரிந்து கொண்டு மெதுவாக சமாதானம் சொல்லலானான். தனது தமையன் மனதில் மிகவும் குழப்பமடைந்ததை நன்றாக தெரிந்து கொண்டு கும்பகர்ணன் நல்வார்த்தையினால் பின்வருமாறு அவனை நோக்கி பேசலானான். அரக்கவேந்தரே, தாங்கள் துக்கப்பட வேண்டாம். தங்களுடைய கோபத்தை விட்டு ஸ்வஸ்தராக இருங்கள். வேந்தரே, நான் உயிருடன் இருக்கும் வரையில் கீழ் நடந்ததை பற்றி தங்கள் மனதில் கவலை கொள்ள வேண்டாம். எவரை பற்றி தாங்கள் வருந்துகிறீர்களோ அவரை நான் நாசம் செய்து விடுகிறேன். மன்னவரே, நான் தங்கள் சுற்றத்தான் என்று வைத்து பொதுவான அன்பினாலும் தங்களுக்கு தம்பி என்பது பற்றின சிறப்பான விசுவாசத்தினாலும் கோபம் மகிழ்ச்சி முதலிய எல்லா காலங்களிலும் நான் தங்களுக்கு சொல்லியே தீர வேண்டிய நன்மையை இவ்வளவு தூரம் சொன்னேனே. இக்காலத்தில் உண்மையான பந்துவானவன் என்ன செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட சத்ருநாசத்தை நான் போர்க்களத்தில் செய்கிறேன். பாருங்கள் மகாபாகுவே, இன்றைய தினமே நான் போர்க்களத்தில் ராமனை தம்பியுடன் கொன்ற பிறகு சத்ருசேனை முறிந்தோடுவதை நீங்கள் பார்க்கலாம். நான் இன்றைய தினம் ராமனுடைய தலையை போர்க்களத்திலிருந்து கொண்டு வருவதை நீங்கள் பார்த்து சௌக்கியப்படுங்கள். சீதை துக்கப்படட்டும். லங்கையில் இதுவரையில் தங்கள் பந்துக்களை போரில் இழந்த அரக்கர்கள் எல்லோரும் வெகு சந்தோஷமாக நான் இன்று ராமனை வதைப்பதை பார்க்கட்டும். தங்கள் பந்துக்களை இழந்த காரணத்தால் அழுது கொண்டிருக்கும் அரக்கர்களுடைய கண்ணீரை இன்று நான் முனைமுகத்தில் சத்ருவை கொள்வதனால் துடைக்கிறேன். இன்று சரிந்த மலை போலவும் செவ்வானம் போலவும் சுக்ரீவன் என்ற வானரோத்தமன் போரில் விழுந்து கிடப்பதை பாருங்கள். குற்றமற்றவரே, நானும் பல அரக்கர்களும் தங்களை பாதுகாத்திருக்கையில் தாங்கள் எவ்வாறு ராமனால் கொல்லப்படுவீர்கள்? முதலில் என்னை கொண்டு விட்டல்லவா ராமன் உங்களை கொல்ல வேண்டும். அரக்கவேந்தரே, என்னை ஒருவன் கொல்வான் என்ற பயமே எனக்கு ஒருபொழுதும் இல்லை. சத்துருக்களின் செருக்கை அடக்கும் வேந்தரே, இப்போது என்னை தங்கள் இஷ்டப்படி போருக்கு உத்தரவு கொடுத்து அனுப்புங்கள். ஒப்பற்ற பராக்கிரமம் உள்ளவரே, யுத்தத்திற்கு வேறொருவரை தாங்கள் அனுப்ப வேண்டாம். மகாபலசாலியே, நான் ஒருவனே தங்கள் சத்துருக்கள் எல்லோரையும் ஒருத்து விடுகின்றேன். நமது மாற்றார் இந்திரனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் அக்னி வாயுக்களாக இருந்தாலும் குபேர வருணர்களாக இருந்தாலும் சரி, நான் அவர்களுடன் போரிடுகிறேன். மலை போன்ற தேகம் பொருந்தின நான் கூரான சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு வர்ஜித்து கூறிய சிங்கப்பற்களை வழிகாட்டு கொண்டு கிளம்பிவிட்டால் இந்திரனும் என்னை பார்த்து பயப்படுவானே? அல்லது எனது ஆயுதங்களை வைத்துவிட்டு வெறும் கையால் நான் விரைவாக அறைய ஆரம்பித்தேனே ஆனால் தனது உயிரின் மேல் ஆசை வைத்திருப்பவன் எவன்தான் என் முன்பு நிற்பான்? சூலம், கதை, கத்தி, கூரான பானங்கள் இவை எதுவுமே எனக்கு வேண்டாம்.
நான் கோபம் கொண்டால் என் கைகளாலேயே வஜ்ராயுதத்தை ஏந்தி நிற்கும் இந்திரனையும் வதைப்பேன். எனது கை குத்தின் வேகத்தை அந்த ராமன் தாங்கின பிறகல்லவா அவனது அம்பு கூட்டங்கள் என் உயிரை வாங்கும். நான் இருக்கையில், வேந்தரே, ஏன் தாங்கள் சிந்தையால் வருந்துகிறீர்கள்? இதோ நான் தாங்கள் சத்ருவை கொல்லும்படி புறப்பட சித்தமாகிவிட்டேன். அரசரே, ராமனிடமிருந்து பயப்படுவதை விட்டுடுங்கள். ராமன், லக்ஷ்மணன், மகாபலம் பொருந்தின சுக்ரீவன், முன்பு லங்கையை கொளுத்தி அரக்கர்களை கொன்ற ஹனுமான் என்ற இவர்கள் எல்லோரையும் நான் ஒருவனை இப்பொழுதே அழிக்கிறேன். இன்னும் நம்முடன் போரிட வரும் வானரர்களை எல்லோரையும் நான் வதைக்கிறேன். மற்றையோருக்கு இல்லாத பெரும் புகழை தங்களுக்கு விளைவிக்க கருதி இருக்கிறேன். அரசரே, இந்திரனிடமிருந்து பயம் உண்டானாலும் அல்லது பிரம்மதேவரிடமிருந்து பயம் வந்திருக்கிறதென்றாலும் அதையும் நான் போக்குவேன். நான் கோபம் கொண்டால் தேவர்களும் பூமியில் சாய்ந்து விடுவார்கள். யமனையும் சாந்தப்படுத்துவேன். அக்னியை விழுங்கு விடுவேன். சூரியனை நட்சத்திரங்களுடன் இப்பூமியில் வீழ்த்துவேன். இந்திரனை வதைப்பேன். சமுத்திரத்தை குடிப்பேன். மலைகளை பொடியாக்குவேன். பூமியை பிளப்பேன். வெகு நாளாக தூங்கின கும்பகர்ணனுடைய வல்லமையை நாற்புறத்திலும் என்னால் உண்ணப்படுகிற பிராணிகள் எல்லாம் பார்க்கட்டும். இந்த மூவுலகம் சேர்ந்தாலும் எனது ஆகாரத்திற்கு பற்றாதே. எப்பொழுதும் இன்பம் அனுபவிக்கக்கூடிய தங்களுக்கு ராமனை கொன்று சுகமளிக்க நான் இதோ ஏகுகிறேன். நான் லக்ஷ்மணனுடன் ராமனை போரில் வதைத்து வானர சேனாதிபதிகள் எல்லாரும் புஜித்து விடுகிறேன். வேந்தரே, தாங்கள் இஷ்டமான சுகங்களை அனுபவித்துக் கொண்டு வீட்டிருங்கள். முதல் தரமான மத்தியமங்களை குடியுங்கள். உங்கள் காரியத்தை பாருங்கள். கவலையை விட்டுடுங்கள். நான் இன்றைய தினமே ராமனை யமன் மாளிகைக்கு அனுப்புகிறேன். வெகு காலத்திற்கு பின் இப்போது சீதையும் தங்களுக்கு சுவாதீனை ஆவாள் என்றான். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 64. மகோதரன் கும்பகர்ணன் வசனத்தை கண்டித்து பேசுதல். பெரும் தேகம் படைத்தவனும் வெகு பலசாலியும் புஜபலம் உள்ளவனுமான கும்பகர்ணன் சொன்னதை கேட்டு மகோதரன் சொல்லலானான். கும்பகர்ணரே, நீங்கள் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் என்றாலும் அல்ப புத்தியும் குண்டு தைரியமும் செருக்கும் கொண்டிருக்கிறீர்கள். எந்த காரியத்திலும் ஆலோசனை செய்ய உமக்கு திறமை இல்லை. நமது அரசர் நீதியையும் அநீதியையும் அறியாதவர் அல்லர். நீங்களோ பால்யத்தால் பயமில்லாமல் இஷ்டப்படி சொல்ல விரும்புகிறீர்கள். ஆலோசனை சொல்லத் தகுந்த தேச காலங்களையும் செய்யத்தகாத தேச காலங்களையும் உணர்ந்த நமது வேந்தர் தமக்கும் சத்துருக்களுக்கும் உள்ள பலத்தின் மிகுதியையும் குறைவையும் ஒத்திருத்தலையும் அறிந்தவராவார். பெரியோர்களை அடைந்து அவர்களால் சீர்திருந்திய புத்தி இல்லாமல் கேவலம் வலிமையை மாத்திரம் பெற்று சாதாரண புத்தியை உடையவன் செய்யும் தொழிலை எந்த புத்திமான் தான் செய்வான்? தர்மம், அர்த்தம், காமம் என்னும் இவைகள் வெவ்வேறான பலன்களை விளைவிக்கும் என்று தாங்கள் சொன்னீர்களே, அவைகளின் உண்மையை அறிந்து கொள்ள பிரமாணம் ஒன்றுமில்லை. ஒருவன் சொர்க்கம் நரகம் என்ற பயன்களை பெறுவதற்கு கர்மங்களே காரணங்கள். இந்த கர்மங்களில் மிக்க பாப கர்மங்களும் நன்மையான பலனை கொடுக்கின்றன. தர்மமும் அர்த்தமும் அதர்மமும் அனர்த்தமும் நல்ல பலனை கொடுப்பனவே. ஆனால் சில வேளைகளில் அதர்மமும் அனர்த்தமும் தீமையையும் கொடுக்கும். இவ்வாறு தர்ம அர்த்தங்களும் அர்த்த அனர்த்தங்களும் நன்மை தீமைகளை தருகின்றன. இவ்வுலகத்திற்கும் பரலோகத்திற்கும் உபயோகமான கர்மங்களை பிராணிகள் செய்து அவற்றின் பலனை அடைவது போலவே தன் விருப்பத்தின்படியே நடப்பவனும் நன்மையை தருகின்ற கர்ம பலன்களை அனுபவிக்கிறான். தன் விருப்பப்படி தொழில் செய்பவனும் நன்மையை பெறுவான் என்ற இந்த சித்தாந்தத்தை ஒட்டி நடக்கும் அரசர் சீதையை கவர்தலாகிய இத்தொழிலை தமது மனதால் சிந்தித்தே செய்தார். அது எமக்கும் உடன்பாடே ஆகும். சத்துருக்களிடத்திலிருந்து சீதையை கவர்ந்தது ஆராய்ச்சி இல்லாமையால் என்று தாங்கள் நிரூபியுங்கள் பார்ப்போம். நீங்கள் ஒருவராக சென்று ராமனை எதிர்த்து வென்று வருவதை பற்றி சொன்ன காரணத்தால் புத்தி இல்லாமையும் தீமை இருப்பதையும் நான் எடுத்து காட்டுகிறேன். எந்த ராமன் முன்பு ஜனஸ்தானத்தில் மிக்க பலம் பொருந்தின பல அர்க்கர்களை கொன்றானோ அந்த ராமனை நீங்கள் தனியாக சென்று எவ்வாறு வெல்வீர்கள்? முன்பு ஜனஸ்தானத்தில் அந்த ராமனால் வெகு பலசாலிகளான எந்த அரக்கர்கள் வெல்லப்பட்டார்களோ அவர்களின் சுற்றத்தவரான எந்த அரக்கர்கள் எல்லோரும் இப்போதும் இந்த லங்காபுரியில் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றீர்களே. தசரத குமாரனான அந்த ராமன் சினம் கொண்ட சிங்கம் போன்றவன் என்பதையும் உணராமல்
உறங்கும் பாம்பை தடியால் எழுப்புகிறீர்கள். எப்போதும் காந்தியால் விளங்கி கோபத்தால் ஒருவராலும் அணுக முடியாமல் யமன் போல் தடுக்க முடியாத பராக்கிரமத்துடன் விளங்கும் அந்த ராமனிடம் தனியாக எவன்தான் செல்ல துணிவான்? எவனொருவன் முன்னிலையில் இச்சேனை முழுவதும் உயிர் தப்புவது அருமையோ அவனிடம் தாங்கள் ஒருவராக செல்வது என் மனத்திற்கு சம்மதமாக இல்லை. வரவர குறைகின்ற சேனையை உடைய எவன்தான் தான் உயிரிழப்பதை நிச்சயித்துக் கொண்டு மென்மேலும் வளரும் பலத்தை உடைய சத்துருவை சாமான்யமாக எளிய மனிதன் ஒருவனாய் வசப்படுத்துவது போல் வசப்படுத்திக் கொள்ள விரும்புவான்? ராட்சச உத்தமரே, எவனுக்கு நிகரானவர் மானிடர்களுக்குள் இல்லையோ இந்திரனுக்கும் சூரியனுக்கும் சமானமாக விளங்குகின்ற அவனுடன் எவ்வாறு தனிமையாக போர் புரிய நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றான். மகோதரன் இவ்வண்ணம் வெகு கோபத்துடன் கும்பகர்ணனை பார்த்து சொல்லி பிறகு அரக்கர்களின் நடுவில் இருந்து இந்த உலகத்தையே கதறச் செய்யும் தன்மையுள்ள ராவணனை நோக்கி பின்வருமாறு சொல்லத் தொடங்கினான். வேந்தரே, தாங்கள் சீதையை அடைந்து பிறகு பல பேச்சுக்கள் பேசுவானேன்? சீதையை தாங்கள் வசப்படுத்திக் கொள்ள எனக்கு ஒரு உபாயம் தோன்றுகிறது. இந்த உபாயம் செய்வதில் தங்களுக்கு இஷ்டமிருந்தால் சீதை தங்கள் வசத்தில் உடனே வந்து விடுவாள். அரக்க வேந்தரே, இந்த உபாயம் தங்கள் புத்திக்கு சரியாக தோன்றினால் அதை கேட்டு அவ்வாறு நடந்து கொள்ளுங்கள். நான் திஜுஹ்வன், சம்ஹ்ராதி, கும்பகர்ணன், விதர்தனன் ஆகிய ஐவரும் ராமனை வதைக்கும் பொருட்டு புறப்படுமாறு விளம்பரப்படுத்துங்கள். பிறகு நாங்கள் சென்று எங்களாலான வரையிலும் போர் புரிகிறோம். நாங்கள் தங்களது சத்துருக்களை வென்றால் அப்புறம் எங்களது உபாயத்தால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. சீதை தானாகவே வழிக்கு வந்து விடுவாள். ஒரு கால் நமது சத்துரு உயிருடன் இருக்கும் பட்சத்தில் நாங்களும் போர் புரிகிறவர்களாக இருந்தால் அப்போது நாங்கள் செய்வதாக நினைத்திருப்பதை செய்கின்றோம். ராமனுடைய பெயர் எழுதப்பட்ட கூரிய பானங்களால் எங்கள் உடம்பை புண்படுத்திக் கொண்டு எங்கள் தேகங்களில் இரத்தத்தை பூசிக்கொண்டு போர்க்களத்தில் இருந்து இங்கு வந்து நாங்கள் ராமனையும் லக்ஷ்மணனையும் விழுங்கிவிட்டோம் என்று சொல்லிக்கொண்டே தங்கள் கால்களை பிடித்துக் கொள்ளுகிறோம். தாங்கள் அப்போது எங்கள் மனம் திருப்தி அடையும்படி சன்மானம் செய்யுங்கள். பிறகு ராமன் உடன் பிறந்தோனுடனும் வானர சைன்யங்களுடனும் கொல்லப்பட்டான் என்று நகரமெங்கும் பறை அறைந்து விளம்பரம் செய்யுங்கள். இதையல்லாமல் சத்துருக்களை தவிக்கச் செய்பவரே, தாங்கள் வெகு சந்தோஷமடைந்தவராக காட்டிக்கொண்டு தங்களுடைய வேலைக்காரர்களுக்கு போகங்களையும் பரிவாரங்களையும் செல்வத்தையும் மற்றும் விருப்பமானவைகளையும் வெகுமதியாக கொடுங்கள். பிறகு போர் வீரர்களுக்கு புஷ்ப சரங்கள், வஸ்திரங்கள், கலவை பூச்சிகள், மத்தியங்கள் என்ற இவைகளையெல்லாம் மிகுதியாக கொடுத்து தாங்களும் மகிழ்ந்தவர்களாய் மத்தியபானம் செய்யுங்கள். அரக்கர்கள் ராமனை சிநேகிதர்களுடன் விழுங்கிவிட்டார்கள் என்ற இவ்விஷயம் எல்லா இடத்திலும் பகிரங்கமாக பரவினதும் தாங்கள் மெதுவாக அசோகவனம் சென்று சீதையை தேற்றி நல்வார்த்தை சொல்லுங்கள். பொருளையும் தானியங்களையும் இன்னும் அவளுக்கு இஷ்டமான வஸ்துக்களையும் ரத்தனங்களையும் கொடுத்து தங்களிடத்தில் சீதையை ஆசைப்படும்படி செய்யுங்கள். அரக்கரே, துன்பத்தையும் அச்சத்தையும் விளைவிக்கக்கூடிய இந்த வஞ்சனையான உபாயத்தால் தான் இதுவரையில் தாங்களை விரும்பாத சீதை இப்போது தான் அனாதையானதால் தங்களுக்கு இணங்குவாள். சீதை தனக்கு சந்தோஷத்தை விளைவிக்கின்ற கணவனை இழந்ததாக எண்ணி அந்த ராமனை பற்றிய ஆசை விட்டவளாய் மகளிருக்கு உரிய சபல குணத்தினால் தங்கள் வசமாகி விடுவாள். அவள் முன்பு சுகத்தில் வளர்ந்தவள், சுகத்தையே பெறுவதற்கு உரியவள். இப்போது துன்பத்தால் வாடிய அவள் தங்கள் கைவசமானால் தான் சுகம் என்பதை தெரிந்து கொண்டு தப்பாமல் தங்கள் வசமே ஆய்விடுவாள். இப்படி செய்வதுதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது. ராமனை போரில் பார்த்தால் தங்களுக்கு தீமையே விளையும். தாங்கள் இவ்விடமே இருந்தால் இஷ்டம் நிறைவேறும். போர் செய்வதில் தாங்கள் விருப்பம் வைக்க வேண்டாம். யுத்தம் செய்யாமல் இருப்பதுதான் தங்களுக்கு பெரிய லாபம். மகிபதியே, சத்துருக்களின் சேனையை பாராமலும் போரில் நேரக்கூடிய பிராணபயம் இல்லாமலும் தனது பகைவர்களை தண்டோபயத்தால் இன்றி வேறு உபாயத்தால் வெல்லும் மன்னவன் புகழையும் மிக்க சுகத்தையும் பாக்கியத்தையும் ஜனங்களின் பிரீத்தியையும் என்றென்றைக்கும் அடைந்து நீடூழி வாழ்வான் என்றான். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 65. கும்பகர்ணன் போர் செய்ய எழுதல். அவ்வண்ணம் பேசிய மகோதரனை கும்பகர்ணன் அதிகமாக கண்டித்து அரக்கர்களுக்குள் உத்தமனான ராவணனை பார்த்து பின்வருமாறு சொல்லலானான். நான் அந்த துராத்மாவாகிய ராமனை வதைப்பதனால் தங்களுக்கு வந்திருக்கும் பெரும் பயத்தை இப்பொழுதே நீக்கிவிடுகிறேன். தாங்கள் மாற்றான்
ஒழிந்ததனால் சுகமாக இருங்கள். நீரற்ற மேகங்கள் போல் வீணாக சூரர்கள் கர்ஜிக்க மாட்டார்கள். போர்க்களத்திலே செய்கையினால் நான் கர்ஜிப்பதை தாங்கள் பார்க்கலாம். சூரர்கள் சத்துருக்கள் தங்களுக்கு செய்யும் அவமானங்களை பொறுக்கவும் மாட்டார்கள், தற்புகழ்ச்சி செய்து கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் அந்த சூரர்கள் இயல்பான தங்கள் வல்லமையை வெளிக்காட்டாமலேயே செய்தற்கு அரிய காரியங்களை செய்து முடிப்பார்கள். மகோதரரே, பயந்தவர்களும் புத்தியற்றவர்களும் தாங்களே புத்திசாலிகளே என்று தங்களை தாங்களே மெச்சிக்கொள்பவர்களுமான உங்களை போன்றவர்களின் புத்தியை கேட்கும் நமது அரசர் இப்போது இந்நிலைக்கு வந்திருக்கிறார். அன்றியும் போர் புரிவதில் அஞ்சியவர்களாய் எப்போதும் அரசனுடைய இஷ்டத்திற்கு தக்கபடியே பேசி அரசன் என்ன செய்தாலும் அதுதான் சரி என்று சொல்லிக் கொண்டு திரிகின்றவர்களான உங்களால் தான் சீதையை கவர்தலாகிய இந்த இழிதொழில் நடந்துவிட்டது. தமது இஷ்டப்படி நடக்கின்ற உங்களது பேச்சை கேட்பவராய் நன்மை செய்பவர் போன்று தீமையை விளைவிக்கின்ற இவரை அரசராக பெற்றதனால் லங்கையானது அரசர் ஒருவரே மிச்சமாக நிற்கின்ற நகரமாயிற்று. பொக்கிஷமெல்லாம் குறைந்துவிட்டது. சேனைகள் பலவாக அழிந்து விட்டன. நீங்கள் செய்துவிட்ட அநியாயங்களை சீர்திருத்தும் பொருட்டு சத்துருக்களை வெல்லுமாறு நான் இதோ முயற்சியுடன் முனைமுகத்தில் போர் செய்ய செல்லுகிறேன் என்றான். இவ்வாறு புத்திமானான அந்த கும்பகர்ணன் சொன்னதை ராட்சசராஜனான ராவணன் கேட்டு பிறகு சந்தோஷத்தோடு மறுமொழி சொல்லலானான். இந்த மகோதரன் ராமனிடம் பயந்திருக்கிறான், சந்தேகமே இல்லை. ஐயா, போரில் வல்லவனே, ஆகையால்தான் இவன் போரிடத் துணியவில்லை. என்னிடம் நட்பிலும் வல்லமையிலும் உன்னை போன்றவன் ஒருவனும் இல்லை. கும்பகர்ணனே, சத்துருக்களை வதைத்து போரில் வெற்றி கொள்ள புறப்படு. நீர் நிகரற்றவனாய் இருப்பதால் தான் எனது பயத்தை போக்கும் பொருட்டு நான் உன்னை அகாலத்தில் எழுப்பினேன். பகைவர்களை அடக்குபவனே, நண்பர்களான அரக்கர்கள் தங்களுடைய நட்பை எனக்கு காண்பிக்க இதுதான் தக்க சமயம். ஆகையால் பாசத்தை பிடித்துச் செல்லும் யமன் போல நீ சூலத்தை கையிலேந்தி கொண்டு செல். வானரர்களையும் சூரியன் போல விளங்குகின்ற ராஜகுமாரர்களான ராமலட்சுமணர்களையும் புஜித்து விடு. உன்னுடைய உருவத்தை பார்த்தவுடனேயே வானரர்கள் அஞ்சி ஓடிவிடுவார்கள். ராமலட்சுமணர்களும் மனம் விண்டிடுவார்கள் என்றான். மகாபலம் பொருந்தின கும்பகர்ணனை பார்த்து அரக்கர் தலைவனான ராவணன் இப்படி சொல்லிவிட்டு தான் மறுபடியும் பிறந்ததாக எண்ணிக்கொண்டான். கும்பகர்ணனது இயல்பான வல்லமையையும் பராக்கிரமத்தையும் உண்மையாக அறிந்தவனாகையால் ராவணன் கலங்கமற்ற சந்திரன் போல் மனதில் கலக்கமற்று மகிழ்ந்திருந்தான். இவ்வளவு தூரம் தனது தமையன் கூறவே மகாபலசாலியான கும்பகர்ணன் உற்சாகம் கொண்டு யுத்தத்திற்கு புறப்படலானான். அரக்கர வேந்தனது சொல்லை கேட்டு புறப்பட விரும்பின கும்பகர்ணன் இரும்பினால் செய்யப்பட்டு கூர்மையுடன் வெகு வேகமாக எதிரிகளை வதைப்பதாய், காந்தியால் ஜொலிப்பதாய், ஓடவிட்ட பொன்னால் அலங்காரம் செய்யப்பட்டதாய், இந்திரனது இடிக்கு ஒப்பானதாய், வெகு பயங்கரமாய், வஜ்ராயுதம் போன்ற கௌரவம் படைத்து தேவ அசுர கந்தர்வ யக்ஷ கிண்ணறர்களை வதைக்க வல்லதாய், செந்நிறமான மலர் மாலை அணிந்து வெகு காந்தியுடன் விளங்கி நெருப்பை கக்குவதான சூலாயுதத்தை கைப்பற்றினான். மகாபலசாலியான கும்பகர்ணன் பகைவர்களுடைய இரத்தத்தால் பூசப்பட்டு கூறாக இருந்த சூலத்தை கைப்பிடித்து ராவணனை நோக்கி ஒன்று சொல்லலுற்றான். நான் ஒருவனாகவே செல்லுகிறேன். எனது சைன்யம் இவ்விடத்திலேயே இருக்கட்டும். கோபம் கொண்டிருக்கும் நான் என்னை கண்டு பயந்தோடும் அந்த வானரர்களை இன்றைய தினமே புஜித்து விடுகிறேன் என்றான். கும்பகர்ணன் சொன்னதை கேட்டு ராவணன் சொல்லலானான். சூலம், முத்கரம் முதலிய ஆயுதங்களை ஏந்திய சேனைகள் சூழ நீ செல்ல வேண்டும். வானரர்களோ வெகு புத்திமான்கள், விரைவாக சஞ்சரிப்பவர்கள், போர் செய்வதில் உறுதியான எண்ணமுடையவர்கள். ஒன்றியாய் போர் செய்யும் நீ சற்று சோர்வடையும் சமயம் பார்த்து உன்னை பற்களால் கடித்து வதைத்து விடுவார்கள். ஆகையால் நீ ஒருபொழுதும் பகைவர்களை தகைய முடியாத சேனையால் சூழப்பட்டவனாய் செல்வாய். அரக்கர்களுக்கு தீமை புரிகின்ற சத்துருக்களாகிய எல்லோரையும் வதை செய்வாய் என்றான். அதன் பிறகு பராக்கிரமசாலியான ராவணன் தனது சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி ரத்ன ஆகாரம் ஒன்றை கும்பகர்ணனுடைய கழுத்தில் அணிவித்தான். அன்றியும் தோல்வளைகளையும் மோதிரங்களையும் மற்றும் பல சிறந்த அணிகலன்களையும் சந்திரஹாரங்களையும் மகா தைரியசாலியான அந்த கும்பகர்ணனுக்கு அணிவித்தான். திவ்யமான நறுமணமுள்ள சிறந்த கலவை சந்தனத்தையும் மலர் மாலைகளையும் அவன் மேனியில் அணிவித்து அழகிய மகர குண்டலையும் அவனது காதுகளில் அணிவித்தான். அப்போது பொன்னினால் செய்த தோல் வளைகளையும் கைவளைகளையும் அணிந்த பெரும் செவி படைத்திருந்த கும்பகர்ணன் நன்றாக ஹோமம் செய்யப்பட்ட அக்னி போல் விளங்கினான். அந்த அரக்கன் சிறந்த கடுமாணிக்கங்களை கொண்டு இழைத்து வேலை செய்யப்பட்ட அரைஞானினால் அமிர்தத்தை கடைந்தெடுத்த காலத்தில் வாசுகியால் கட்டப்பட்டிருந்த மகேந்திரமலை போல் விளங்கினான். தங்கத்தால் செய்யப்பட்டதும் எவ்வகை தடைகளையும் தாங்குவதும் காற்றையும் உட்புக விடாததும்
தனது மிக்க ஒளியால் மின்னலுக்கு ஒப்பான காந்தியுடன் பிரகாசிப்பதுமான கவசத்தை அந்த கும்பகர்ணன் அணிந்த பொழுது சந்தியா காலத்து மேகத்தால் சூழப்பெற்ற இமயமலை போல் விளங்கினான். தனது உடம்பு முழுவதிலும் பலவகை அணிகளை அணிந்து கைகளில் சூலத்தை பிடித்த அந்த அரக்கன் மூவடிகளால் இவ்வுலகத்தை அளக்க உற்சாகம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் போல் விளங்கினான். மகாபலம் பொருந்தின கும்பகர்ணன் தமது தமையனான ராவணனை கட்டித் தழுவி வலம் வந்து நமஸ்காரம் பண்ணி போர் புரிய புறப்பட்டான். பேருடல் பெற்று பெரும் குரலால் கர்ஜித்துக் கொண்டு பெரும் பலம் பொருந்தின தம்பியை ராவணனும் உயர்ந்த ஆசீர்வசனம் கூறி அனுப்பி வைத்தான். சங்கங்களும் போர் பறைகளும் ஒலிக்க உயர்ந்த ஆயுதங்களை கொண்ட தேர் வீரர்கள், மேகங்கள் போல் சப்தம் பண்ணும் தேர்கள், யானைகள், குதிரைகள், காலாட்படைகள் என்னும் சதுரங்க சேனையினுடனேயே அதிரத வீரனான அவனை தொடர்ந்து சென்றார்கள். அன்றியும் சர்ப்பங்கள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், குதிரைகள், சிங்கங்கள், யானைகள், மான்கள், பறவைகள் என்ற இவ்வகை வாகனங்களிலும் ஏறிக்கொண்டு போர் வீரர்கள் மகாபலசாலியாய் கொடியனான அந்த கும்பகர்ணனை பின்பற்றி சென்றார்கள். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சத்ருவாய் இயற்கையான மதத்தால் மிக்கவனான அக்கும்பகர்ணன் கூரான சூலமேந்தியனாய் அந்நகரத்து அரக்கர்கள் தன் மீது மலர் மாறி பொழிய தன் முடி மீது ஒற்றை வெண்கொற்ற கொடை விளங்க போர்க்களத்திலிருந்து வீசும் இரத்த வாசனையால் வெறிபிடித்தவனாய் பிரயாணமானான். பேரொளி செய்பவர்களும் பெருவலை படைத்தவர்களும் குருதிகளை கக்கும் பயங்கரமான கண்கள் உள்ளவர்களும் பேருடல் படைத்தவர்களும் கருமலைகள் போல் விளங்குபவர்களும் சூலங்கள், கத்திகள், கூரான கோடாரிகள், பலமுழ நீளமுள்ள ஓயலை தடிகள், கதாயுதங்கள், உலக்கைகள், பகைவர்கள் கிட்டுவதற்கும் முடியாதபடி வீசுவதற்கு உரிய பணம் தண்டங்கள் என்ற இந்த ஆயுதங்களை கைகளில் ஏந்தியவர்களுமான பயங்கரமான வடிவம் படைத்த பல அரக்கர்கள் காலால் படைகளாக அவருடன் சென்றார்கள். பிறகு மிக்க பலமும் பராக்கிரமமும் அமைந்த கும்பகர்ணன் பார்ப்பவர்கள் நடுங்கும்படியான வேறு உருவம் எடுத்துக்கொண்டு சென்றான். 100 விற்கடை பருமனும் 600 விற்கடை உயரமுள்ளவனாகவும் வண்டி சக்கரங்கள் போன்ற கண்களையும் பெருமலை போல் ஓங்கிய ஆகாரத்தையும் உடையவனாகி கோர ரூபத்துடன் காணப்பட்ட அந்த கும்பகர்ணன் தன்னை தொடர்ந்து வரும் அரக்கர்களை நோக்கி காட்டுத்தீயால் எரிந்த மலை போன்ற தோற்றத்துடனே தன் வாயை திறந்து சிரித்துக் கொண்டு பின்வருமாறு சொல்லலானான். மிக்க சினம் கொண்ட நான் இன்று நெருப்பானது விட்டில் பூச்சிகளை எரிப்பது போல் முக்கியர்களான வானர சேனாதிபதிகளின் சேனை முழுவதையும் கொளுத்தி விடுவேன். காற்றில் சஞ்சரிக்கும் வானரர்கள் எனக்கு யாதொரு தீங்கும் செய்யவில்லை. இந்த வானரர்களின் இனங்கள் முன்பு என்னை போன்றவர்களின் பூந்தோட்டங்களுக்கு அலங்காரமாக விளங்கின. இவை இப்பொழுது இந்நகரத்தை முற்றுகை செய்வதற்கு காரணமோ ராமனும் லட்சுமணனுமே. அந்த இருவரையும் நான் கொன்றுவிட்டால் எல்லோரையும் கொன்றுவிட்டதற்கு சமானம். ஆகையால் அவர்களை வதைக்கிறேன் என்றான். அந்த கும்பகர்ணன் இவ்வாறு சொன்னபொழுது அரக்கர்கள் எல்லோரும் சமுத்திரத்தையே நடுங்கச் செய்வது போல் மிகவும் பயங்கரமாக பேரொளி செய்தார்கள். பலசாலியான அந்த கும்பகர்ணன் விரைந்து புறப்பட்ட பொழுது வெகு பயங்கரமான அபசகுணங்கள் எல்லா திசைகளிலும் காணப்பட்டன. மேகங்கள் கழுதை நிறத்துடன் கொல்லிக்கட்டை, இடி என்ற இவைகளை உடையனவாயின. பூமியானது சமுத்திரம், காடு என்னும் இவைகளுடன் மிகவும் நடுங்கிற்று. நதிகள் பயங்கரமான தோற்றத்துடன் நெருப்பு கண்டங்களை கக்கிக் கொண்டு ஊளையிடத் தலைப்பட்டன. ஆகாயத்தில் பறக்கும் பறவைகள் இடமாக வட்டமிட்டன. அந்த கும்பகர்ணன் போய்க் கொண்டிருந்த பொழுது அவனது தலையின் மேல் புஷ்பமாலை போல் கழுகுகள் பறந்தன. அந்த கும்பகர்ணனது இடக்கண்ணும் இடக்கையும் துடித்தன. அவன் முன்பாக கொல்லிக்கட்டை மிக்க சத்தத்துடன் எரிந்தபடியே விழுந்தது. சூரியன் காந்தியற்றவனானான். காற்றானது சுகமாக வீசவில்லை. அவ்வாறு மயிர்கூச்செறியும்படி தோன்றின பெரிய அபசகுணங்களை கொஞ்சமேனும் மனதால் எண்ணாமல் கும்பகர்ணன் காலத்தால் ஏவப்பட்டவனாய் போருக்கு புறப்பட்டான். மலைக்கு ஒப்பான அந்த அரக்க வீரன் பிராகாரத்தை தனது கால்களால் ஒரு தாண்டில் தாண்டி அந்நகரத்திற்கு வெளியில் வெகு ஆச்சரியமாக மேகக்கூட்டங்கள் போல் வந்திருந்த பெரிய வானர சேனையை கண்ணுற்றான். அந்த வானர வீரர்கள் மலை போல் விளங்கின அந்த அரக்கனை கண்டதும் பயந்து காற்றால் ஓட்டப்பட்ட மேகங்கள் போல பல திசைகளையும் நோக்கி ஓடலானார்கள். மிக கொடியதாய் விளங்கின அந்த வானர சேனை மேகக்கூட்டங்கள் கலைந்தோடுவதைப் போல் பல திசைகளையும் நோக்கி ஓடுவதைக் கண்டு மேகம் போல் விளங்கின அந்த அரக்கன் மகிழ்ந்து மேகம் போலவே கர்ஜித்தான். ஆகாயத்தில் மேகங்கள் இடிப்பது போன்ற அந்த அரக்கனுடைய பயங்கரமான கர்ஜனையை கேட்டு அந்த வானர வீரர்களில் பலர் நடுநடுங்கி
வேரில் வெட்டுண்ட ஆச்சாமரங்கள் போல பூமியில் விழுந்தார்கள். விசாலமான உரளைத்தடி பிடித்து தனது சத்துருக்களை ஒழிக்குமாறு எண்ணி வந்த அந்த கும்பகர்ணன் பிரளய காலத்தில் பயங்கரமான காலதண்டத்தை பிடித்து வரும் அந்தகன் போல அந்த வானரசேனையின் மனதில் பெரும் பயத்தை உண்டாக்கிவிட்டான். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.